விஷயத்த மனுஷங்க யார்கிட்டயும் சொல்ல முடியாது. அதனால தான் உன்கிட்ட சொல்றேன். எனக்கு ஏன் இப்படி ஒரு கனவு வந்தது? மாலதி வேற இந்த கனவு பழிக்கும்னு பயமுறுத்துறா. சரி, கனவு தானே நினைச்சா ரேப் பண்ணுவேன். இன்னைக்கு நேர்லயே வந்து தொலைச்சிட்டான். எனக்கு உயிரே போயிடுச்சு. அது கனவா நிஜமானே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. அது கனவா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இனிமே அவனை நான் பார்க்க கூடாது. இந்த மாதிரி ஒரு கனவும் வரக்கூடாது. இந்த கெட்ட கனவை நான் மறக்கணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? என்னது? நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? நீ என்ன சொல்றேனே தெரியல. எனக்கே காது சரியா கேட்காது. அதான் நந்தி காதுல சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சுத்தம். நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்றியா? சூப்பர். Excuse me, may I know where the drums class is? I don't know. Okay. Hello. Hello. Excuse me. Excuse me. Hello. எதுக்கு ஓடுறீங்க? Hello. நீங்க முடியல வந்து நில்லுங்க. மூச்சு வாங்குதுங்க. கிட்ட வராத. கிட்ட வராத. இருங்க என்ன கிட்ட வராத? இப்போ நான் உங்களை என்ன பண்ணிட்டேன்? அன்னைக்கு லிஃப்ட்ல பார்த்தா பயந்து ஓடுனீங்க. இன்னைக்கும் ஓடுறீங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? இன்னைக்கு பெட்ரூம்க்கு வந்து என்ன ஒரு ஐயோ கத்தாதீங்க. ஐயோ கை விட்டு ரொம்ப நேரம் ஆச்சுங்க. ஆமா, அன்னைக்கு உன் முடி கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆஹா, அன்னைக்கு லிஃப்ட்ல பாக்கும்போதே நினைச்சேன் உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. ஆனா இப்ப முழுசா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க முழு லூஸ் தானே. ஏய், லூஸ் தானே? லூஸ் தானே? ச்சே, ரெண்டு நாளா ஒரு லூஸோட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஐயோ, லூஸ். ஹலோ. கடவுளே. ஹலோ கிரீன் ஷர்ட். ஐயோ, லூஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன். எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? ஒருத்தங்கள பார்த்து ஒருத்தங்க பயந்து ஓடுனா எப்படி இருக்குன்னு இப்ப தெரியுதா? அன்னைக்கு நீங்க மட்டும் என்ன பார்த்து பயந்து ஓடுனீங்க. அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு இப்ப ஒன்றும் பயம் கிடையாது. பயம் இல்லன்ட்டு அப்படியே பின்னாடி போறீங்க. என் கூட காஃபி சாப்பிட வரீங்களா? ஓ எஸ். உங்க பேர் என்ன? மைதிலி. என்னை காதலி. ஹலோ. லோ, படத்தோட பேருங்க. ஷோ. உங்க பேர் என்ன? என் பேரு மதன் குமார். வேணா மதன் கூப்பிடுங்க. ஏங்க, சின்ன வயசுல 2 முட்டை அப்படியே கடிக்காம முழுங்கிட்டீங்களா? இல்லையே. இல்ல, ரெண்டும் இங்க கண்ணா வந்து நிக்குதே, அதான் கேட்டேன். ஹலோ, இங்க பாருங்க. இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணீங்கன்னா நான் எந்திரிச்சு போயிடுவேன். ஹலோ, ஏங்க இப்படி டென்ஷன் ஆவறீங்க? உட்காருங்க உட்காருங்க. என்னங்க நீங்க பிபி பேஷண்ட் மாதிரி இப்படி டென்ஷன் ஆவறீங்க? யார் டென்ஷன் ஆனா? யார் டென்ஷன் ஆனா? இது டென்ஷன் தானே. இப்ப பாத்தீங்களா? யார் டென்ஷன் ஆனா? அடேங்க அப்பா, என்ன சின்ன பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்றீங்க? ஆமா, நம்ம காபி சாப்பிட தானே வந்தோம். நான் போய் காபி வாங்கிட்டு வரேன். இந்த ரேப் நடந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட கேட்கலாமா வேணாமா? ஏற்கனவே நம்மள லூஸ் நினைச்சிட்டு இருக்கான். இப்போ இதை பத்தி வேற என்கிட்ட கேட்டேன், நம்மள முழு லூஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணி காலேஜ் பூரா சொல்லிடுவான். நான் வேணாம். இந்தாங்க காஃபி. தேங்க் யூ. நம்ம வேற ஏதாவது பேசுவோங்க. சாரி, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்களேன். பேரண்ட்ஸ் அமெரிக்கால இருக்காங்க. எனக்கு அங்க போக பிடிக்கல. எனக்கு மெட்ராஸ் தான் பிடிச்சிருக்கு. ஏங்க, நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? இவன் எதுக்கு லவ் பண்றீங்களாலாம் கேக்குறான். ஒருவேளை நம்ம யாரையும் லவ் பண்ணலன்னு சொன்னா ஐ லவ் யூன்னு சொல்லி டக்குன்னு கை பிடிச்சாலும் பிடிச்சிருவான். மோசமான ஆளு. வேணாம், நமக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிடலாம். அதான் நல்லது. ஒரு கேள்வி கேட்டா ஒரு ரியாக்ஷன் கொடுங்க. ஏங்க இத்தனை ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? ஹலோ, இங்க பாருங்க. நான் லவ் பண்றேன். ஐ ஹேவ் a boyfriend. வெரி குட். எல்லாரும் லவ் பண்ணனும். ஐ அம் ஹாப்பி யூ ஹேவ் a boyfriend. என்ன அவன்? நம்ம அப்படி நினைச்சா இவன் எப்படி பேசுறான்? ஒருவேளை அவன் நல்லவனா இருப்பானோ? சரி, டைம் ஆயிடுச்சா? அப்ப நான் கிளம்பட்டா? ஆமா, இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா. பாத்தீங்களா? இப்படி பயப்படுறீங்க? பயப்பட மாட்டேன் தானே சொன்னீங்க? சாரி. இங்க பஞ்சர் பாண்டியாருங்க. நான் தான் பஞ்சர் பாண்டியன். என்ன சைக்கிள் வருமா? கூப்பிட்டு பாரு, வந்தா கூட்டிட்டு போ. அட நல்லா போகுமான்னு கேட்டனே. அட, என் கடையில சைக்கிள் போற மாதிரி வேற எந்த கடையிலும் போகாது. போன மாசம் 2 சைக்கிள் போச்சு, இன்னும் வரவே இல்ல. பாண்டியனே சைக்கிள் எடுத்துக்குவா. எடுத்துக்கடா. சீட் ஆடுதுனே. அசம்பிளில ஆடுற சீட்டையே அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துக்கறானுங்க. சைக்கிள் சீட் ஒன்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா?
தள்ளிட்டு போ, முடியலன்னா கைத்தடி மாதிரி ஊனிட்டு போடா. அண்ணா சைக்கிள் எடுத்துக்கோண்ணே. எடுத்துக்கடா. என்ன லைட் இல்ல? இந்த எரியுது பாத்துட்டு போடா. அண்ணா சைக்கிள்ல லைட் இல்லண்ணே. நீ குடுக்குற வெங்காய காசுக்கு லைட்டு ஃபேன் எல்லாம் வச்சு கொடுப்பாங்களா? எடுத்துட்டு போங்கடா. அண்ணா பெல்லு கூட இல்லண்ணே. இந்தா இதுதான் பெல்லு, தட்டிக்கிட்டே போ. சரிண்ணே. சொல்லு போன்னு சொல்லு. போடா போடா. பாண்டியனே பாண்டியனே, என்னடா? 1 மணி நேரத்துக்கு சைக்கிள் வாடகை எவ்வளவு? 3 ரூபாடா. பக்கத்து கண்ணப்ப கடையில 2 ரூபாய்க்கு தரானே. அவங்ககிட்டயே போய் எடுத்துக்க. அவங்ககிட்ட இப்ப சைக்கிள் இல்லையே என்ன? அப்ப என்கிட்ட சைக்கிள் இல்லாதப்ப வா, நான் 1 ரூபாய்க்கு தர்றேன். எதுக்குன்னு எதுக்கு போய் கையோட மண்டை உடைச்சு போடுவேன். டென்ஷன் பண்ணாதீங்கடா. ஹலோ, நான் மதன் பேசுறேன். மாமா கிட்ட போன் கொடுங்க. ஒரு நிமிஷம். பாண்டியனே மெட்ராஸ்ல இருந்து போனேன். நம்ம ஊர்ல இருந்து போன என்னடா ஆச்சு? சொல்லுப்பா. நம்மம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா என்ன கடையில சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? இல்லப்பா, கடைக்கு வெளியில வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். சரி, ஊரெல்லாம் எப்படி இருக்கு? ஊர் மோசமான ஊருப்பா. சைக்கிள் எடுத்து அப்படியே கொண்டு போயிடறானுங்கப்பா. பாத்தீங்களா, அதுக்கு தான் மெட்ராஸ் வாங்கன்னு சொன்னேன். ஐயோ, சைக்கிள் போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஊரே போதும், மெட்ராஸ் வேண்டாம்ப்பா. ஐயோ மாலதி, காலையில இருந்து 2-3 தடவை வாமிட் எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏய், ராத்திரி சாப்பிட்டது ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும்யா. ஐயோ இது அது இல்ல, அதுவா இருக்குமோன்னு பயமா இருக்கு. அதுவானா? ரேப் டி. அன்னைக்கு கணவன் தள்ளி சொன்ன, இப்போ என்ன பண்றது? நான் உடனே வரேன். டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிடலாம். நீ ரெடியா இரு. சரி, அப்ப அந்த ஃபைல்ல நாளைக்கு தர சொல்றேன். வேற ஏதாவது டவுட் இருக்கா? அம்மா மியூசிக் காலேஜ்லாம் போறியா? ஐயோ, அதையும் கேக்குறேன். அங்க ஒரு லூஸ் இருக்கு. பயமா இருக்குடி. டென்ஷன் ஆகாதடி, ஒண்ணும் இருக்காது. ரிப்போர்ட் வந்துச்சு. எங்க இருக்கு ரிப்போர்ட்? எங்க? இந்த பாருமா, இதோட 105 தடவை கேட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல ஒரு ரிப்போர்ட் ரெடி ஆயிரும். அனாவசியம் என்ன டென்ஷன் பண்ணாத. உட்காருமா. சும்மா தேஞ்சு ஹலோ மைத்ரி. இதுவா கொடுத்து விடுவா. இந்தம்மா உங்க ரிப்போர்ட். ஆள விடுங்க. மைத்திலி குடுறி. என்னடி வந்திருக்கு? ரிப்போர்ட்ல என்னடி வந்திருக்கு? சொல்லு. பாசிட்டிவ்னு வந்திருக்கு. நீ பிரெக்னன்ட் ரீ. பிரெக்னன்ட்டா? ஏய் ஏய் மைத்திலி. மைத்திலி. ஏய் இந்தா. அம்மா, மாசமா இருந்தாலே தலை சுத்தல், மயக்கம், வாந்தி இதெல்லாமே வர்றதாமா. இத பத்தி எல்லாம் கவலைப்படாதம்மா, சகஜம்தான். எந்திரிமா, எந்திரி. ஐயோ பயப்படாதம்மா. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நல்லா வாய்க்கு ருசியா புளிப்பா எல்லாம் சாப்பிடுமா. போமா, கூட்டு போமா. நீ தனியா வந்து உங்க வீட்டுக்காரர் வரல? ஏய், ஓ, இவர்தானா? என்னாச்சு? ஏன் அழுகுற? பிரெக்னன்ட்டா? இல்ல, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரியும். ஆனா நீ இவ்ளோ ஸ்பீடா இருப்பேன்னு நான் நினைக்கல. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது. பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா? அப்புறம் இது எப்படி? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்னது? மகா புள்ளதான். நானா? என்னடா சொல்லுது? ஏய், இந்த வீச்சர்வா வேலைச்சான் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. என்னடா ஆஸ்பத்திரி நடத்துறீங்க? என்னடா ரிப்போர்ட் கொடுங்க. நடத்துறீங்க? என்னங்க? அத்தா மைதிலி, அழுகாதம்மா. டேய், என் பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு முழுகாம இருக்கான்னு ஊரை கூட்டி கடா வெட்டி என் குலதெய்வ கற்பண்ணசாமிக்கு பொங்கல் வச்சு படையல் போட்டு நான் வந்திருக்கேன்டா. ஆனா நீ சொல்ற அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு. எப்படிடா? ஐயா, ஐயா, ஐயா. நீ யாரு நடுவுல? உனக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷம் அந்த ரிப்போர்ட் கொடுங்க. எதுக்கு? ஒரு நிமிஷம் கொடுங்க ஐயா. உங்க மக மைத்திலி முழுவாம தான் இருக்காங்க. என்னவே சொல்லுத? இங்க பாருங்கய்யா, உங்க மக பேரும் மைத்திலி தான். அதோ நிக்கிறாங்களே, அவங்க பேரும் மைத்திலி தான். ரிப்போர்ட்ட மாத்தி கொடுத்திருக்காங்க. இந்தாங்க புடிங்க. அப்படின்னா என் பொண்ணு புள்ளதாச்சி தானா? உங்க பொண்ணு புள்ளத்தாச்சி தான். ஆஹா ஆஹா, ஓ வாய்க்கு சக்கரை தான் போடணும். முதல்ல போய் சட்டைய போடுங்க. சட்டையா? ஏன் இப்படி கத்துற? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவையா. இப்பதான் சட்டை மாட்டிட்டு இருக்கேன். வரேன் வை. சரியான லூசு. ஃபோன் பண்ணி வீட்டுக்கு சாப்பிடலாம் கூப்பிடுறாளே. இந்த லூஸோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப டீப்பா போய் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஹாய். ஹாய். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சம் மோர் ரைஸ்? வேணாம் போதும். என்னாச்சு? அதுவா, அது எனக்கு தெரியாதா? நைட்ல தண்ணி அடிச்சிட்டு பைக்ல போகும்போது எங்கயாவது விழுந்திருப்பேன். ரொம்ப அறிவு. அப்போ என்னாச்சு? அது வெக்கமா இருக்கு. பரவாயில்ல, சொல்லலாம். அது என் வைஃப் கிஸ் பண்ணும்போது கடிச்சிட்டா. வைஃபா? ஆமா. என்ன சொல்ற? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. லவ் மேரேஜா? இல்ல
அரேஞ்ச் மேரேஜா? இல்ல அப்போ ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? உன்ன மாதிரி அழகான பொண்ணு சூசைட் பண்ணிக்க போனா தடுத்து நிறுத்தினேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டா பண்ணிக்கிட்டேன். அப்படி சேர்ந்து சலைப்பேது ஃபிலிம் அந்த படத்துல வர மாதிரி அவ வீட்டுல இருக்கா, நான் ஏன் வீட்டுல இருக்கேன். கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்கல தெரியுமா. ஸோ எப்பயாச்சும் இந்த மாதிரி மீட் பண்ணும்போது உணர்ச்சி வசப்பட்டு கிஸ் பண்ணும்போது கடிச்சிருவா. அதான். ஹாய். ஹாய். என்ன உன்னை கிளாஸ்லயே காணோம்? ஆஹா, நேத்து லெப்பாட்டு இன்னைக்கு ஏதாவது பண்ணுமே. என்ன பண்ணலாம். ஓ, இன்னைக்கு ஏதாவது பண்ணுமே. என்ன பண்ணலாம்? யாரா அது? மேக்கப் ஆக வேண்டிய வயசுல இதுக்கெல்லாம் மேக்கப். ஸ்பென்சர் பிளாசா மாதிரியே இருக்கு. எவனும் கிளாஸ் ரூமுக்கே போக மாட்டான். எக்ஸ்கியூஸ் மீ. யா. மே ஹேவ் யுவர் லிப்ஸ்டிக் ப்ளீஸ்? எதுக்கு? இல்ல, இங்க ஒரு லிப் மார்க் போடணும். என்கிட்ட லிப் ஸ்டாம்பே இருக்கு, வேணுமா? மதன், ஹாய். ஹாய். என்ன சாக் பீஸே இல்லாம போர்ட்ல கிறுக்கிற மாதிரி கிறுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, உன் கணத்துல லிப்ஸ்டிக் அப்படியா? போயிடுச்சா? இந்த பக்கம். போட்டதே நாங்க தான், எங்களுக்கு தெரியாதா? ஆன் த வேல அர்ஜென்ட்டா வரும்போது லவர் கிஸ் பண்ணிட்டா. லவரா? ஸ்டூபிட் இடியட். உன் வைஃப் பாவம்ல, உன்னையே நம்பி உனக்காக வாழ்றாள. அவளுக்கு எப்படி ஒரு துரோகம் பண்ண முடியுது? இதெல்லாம் பச்சை பாவம் எனக்கு தோணல. எப்படி ஒரு இதெல்லாம் பண்ண முடியுது? உனக்கு மனசாட்சி இல்லையா? நீ உருப்படவே மாட்டே. உன்னை சும்மா விட கூடாது. ஹலோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் இருக்கா? என் லவ்வர் தான் எனக்கு வைஃப் தான் எனக்கு லவ்வர். என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டானா லவ்வர்னு சொல்லுவேன், கஷ்டப்படுத்தினானா வைஃப்னு சொல்லுவேன். அது அவன் மூட பொறுத்து இருக்கு. சாரி வெரி சாரி. ப்ளீஸ் யா, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோ. என்ன ப்ளீஸ். இன்னும் குஷில இருந்து நீங்க திருந்தவே இல்ல, ரியாக்ஷனையும் மாத்தவே இல்ல. என்ன உளறான்? சாரி. என்ன வேணும் உனக்கு? உன் வைஃபை பார்க்கணும். வைஃபா? ஆமா. திடீர்னு வைஃபை பார்க்கணும்ன்றாலே. என்னாச்சு? சரியான லூஸ் கேள்வி கட்டுட்டே இருக்கா பாரு. மதன். அதுவா பார்க்கலாம். ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கே. என்ன ப்ராப்ளம்? இல்ல, உன்ன மாதிரி ஒரு அழகான புத்திசாலி பொண்ணோட என்ன சேர்த்து வச்சு பார்த்தான்னு வச்சுக்கோ, என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகுமா? ஒன்னே என்ன சேர்த்து வச்சு ஏவிஎம்க்கு ஒரு படம் எடுத்து தேவி தேட்டர் ரிலீஸ் பண்ணி 200 நாள் ஓட்டிடுவா. அவ அப்படி ஒரு சந்தேக பிராணி. சொன்னா நீ நம்ப மாட்ட. டிவில ஒரு பொண்ணு நியூஸ் படிச்சானா கூட தலையை குனிஞ்சிட்டே கேட்க சொல்வா தெரியுமா? ஐயோ, அப்படினா வேண்டாம். மதன், இன்ட்ரோ듀ஸ் பண்ண வேண்டாம். பட் அட்லீஸ்ட் தூரத்துல இருந்து பார்க்கணும். தூரத்துல இருந்தா? ப்ளீஸ், நான் பார்க்கணும். விட மாட்டா போல் இருக்கே. சரி, ரெடி பண்றேன். ரெடியா? இல்ல, நீ அவளை பார்க்கிறதுக்கு ரெடி பண்றேன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓ, எப்போ? நாளைக்கு. என்ன டைம்? நானே சொல்றேன். எங்க? யோசிச்சு சொல்றேன். கண்டிப்பா நாளைக்கு நீ அவளை பார்க்கலாம். கொஞ்சம் போறியா? லைப்ரரி. சரியான லூஸ். உன்னங்க இருக்கிற இடம் இது. வா. எங்க இருக்காங்க உன்னோட வைஃப்? டைம்க்கு வந்துருவாங்கன்னு சொன்ன. எங்க இருக்காங்க? ஹலோ. யோ, இரு. என்ன ஓவர் பண்ண பாக்குற? உன் வைஃப் யாரு உனக்கே தெரியலையா? தெரிஞ்சா காட்ட மாட்டேனா? இந்த பொண்ணு ஓரளவுக்கு ஓகே. ஐயோ. ஏய், வா. ஏன் ஓடிட? வா இப்படி. அது பாரு, அவதான் என் வைஃப். இங்க. ஏய், எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. பாத்தியா, சூசைட் பண்ணிக்க போன ஒரு பொண்ணுக்கு எப்படி ஒரு லைஃப் கொடுத்திருக்கேன் பாத்தியா? அவளும் சும்மா சொல்லக்கூடாது. என்ன கேட்காம ஒரு 100 rupees கூட எடுக்க மாட்டா. எக்ஸ்கியூஸ் மீ, 100 rupeesக்கு சேஞ்ச் இருக்குமா? சேஞ்ச் இல்லீங்க. 100 rupeesக்கு சேஞ்ச் இல்ல. உனக்கு எல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அவளுக்கு நீ பாய் ஃப்ரெண்ட். நான் ஆட்டோக்காரங்கிட்டே வாங்கிக்கிறேன். இவ எப்பவுமே இப்படிதாயா, சரியான சில்லற கேஸ். சும்மா சில்லற வேணும். அவங்க அப்பா ஒரு சில்லற பைய. அதான் இப்படி பேசிட்டு போறான். You bloody! You rascal! Fraud! இதெல்லாம் சொல்லி ஏமாத்திருக்க? சூசைடா? அலி பாதி செல்ல? லவர் தான் வைஃப் தான் லவர். இதெல்லாம் சொல்லி போய் சொல்லிருக்க. எனக்கு டவுட். அதான் வைஃப் கூட்டிட்டு வா பார்க்கணும்னு சொன்னேன். நல்லா மோட்டியா. நில்லு. ஏய்! ஹலோ, என்ன ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு
ஒரு நாள் மதனை பார்க்கவோ பேசவோ பழகவோ கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு போனேன்ல, அந்த மைத்தி தான் நானு. அன்னைக்கு உன்கிட்ட சொன்னதெல்லாம் இந்த கார்ல வாங்கி அந்த கார்ல விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அது நல்லதுக்கு தான். இப்ப நான் சொல்ல போறதை இந்த கார்ல நல்லா வாங்கிக்கோ, ஆனா அந்த கார்ல விட்டுறாத. மதன் ரொம்ப நல்லவன். நான் அவனை காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், நிறைய குழந்தை பெற்றுக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். காலம் பூரா என் கூட இருக்கணும், அதை நீ பாத்துக்கோங்க. ம், ம், ம். நீங்க உனக்கு காத்துக்கு கதை. அதெல்லாம் அப்ப நந்திகிட்ட வேண்டி காது கேட்காம போகுமா? நீ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த மதன் பாய் நிச்சயமா உனக்கு கிடைப்பான். நீ ஒண்ணும் கவலைப்படாத. All the best. வண்டி ஏங்கி நிக்குது? அதால உட்கார முடியாது, நிக்குது. ஏய் ஜோக்கா. போன் பண்ணுயா? நானே பண்றேன். நான் தான் போன் பண்ணுவேன். யாருக்கு பண்றான்னு பாப்போம். நம்பர் சொல்லு. நம்பர் சொல்லு. நான் 9840 ம் 92200. ம். என்ன ஏன் போன் அடிக்குது? எனக்கு யார் போன் பண்றா? ஹலோ 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 ஹலோ. நான் பேசுறது எனக்கே கேக்குது. பின்ன உன் நம்பருக்கு நீயே போன் பண்ணா நீ பேசாம பக்கத்து வீட்டுக்காரனா பேசுவான். மண்டையில போட்டேனா? சரி சரி வெளில வா. அதெல்லாம் வர முடியாது. ஜோ நூறு கொஞ்சம் வெளில நிக்கலாம்ல. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? லவ்வர்ஸ் தானே நினைப்பாங்க. நினைச்சிட்டு போறாங்க. ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்க கூடாதா? உன்னோட மனுஷன் பேச முடியாது. யாருக்கு போன் பண்ற? யாருக்கு பண்ற? யாருக்கு போன் பண்ற? செத்து போனே எங்க தாத்தாக்கு பண்றேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஹலோ, நான் மதன் பேசுறேன். ஆப்போசிட்ல மாமா இருந்தா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? காதை சுட்டு வச்சிருச்சேடா. போன் இங்க இருக்குண்ணே. ஹலோ ஹலோ, மதன் பேசுறேன் மாமா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சரி, எப்ப ஊருக்கு வரீங்க? எங்கப்பா இந்த கடையெல்லாம் விட்டு வர்றது? ஆமா, எல்லாம் பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கீங்க. எல்லாம் டுபாக்கு ஒரு சைக்கிள் விட்டுட்டு வாங்க மாமா. சரிப்பா, இன்னும் ஒரு வாரத்துல வர்றேன்ப்பா. ஓகே மாமா, கண்டிப்பா வந்துருங்க. ஆமா மாமா வந்துருங்க. ஏய், என்ன மிமிக்ரி பண்ற? லேடிஸ் வாய்ஸ்ல எல்லாம் பேசுற? ஒண்ணுல மாமா, பக்கத்துல ஒரு லூசு பொண்ணு ஃப்ரெண்டு. லூசு கிட்ட எப்ப போன குடுக்குற? சரி சரி, நான் வந்துடுறேன்ப்பா. டேய் இங்கடா, போன் வச்சிருக்கான் பாரு, கருமாந்திரம் முடிச்ச பையன். என்னையா நீங்களா சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எங்க மாமா இல்லன்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியல. சரி சரி, இந்த டுபாக்கு ஒரு கடையெல்லாம் காத்தடிக்க வேண்டியதா இருக்கு. சீக்கிரம் அடி. அடிச்சுன்னு தானே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சைக்கிள் கடை, இதுக்கு 2 எம்ப்ளாயி, இதுக்கு எங்க மாமா முதலாளி. டேய் கார்பெட் மண்டையா, போடா அந்த பக்கம். நான் 2 பேர் கோனரு, இவர் 2000 பேர் கோனரு. இவர் பெரிய பில்கேட் பேர. டேய், இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மண்டையா. ஏண்டா, இவங்க அம்மா சாகும்போது என்னடா கொடுத்துட்டு போனா? எக்கச்சக்கமான சொத்தை விட்டுட்டு போனா, அதெல்லாம் நான் எடுத்து செலவு பண்ணிட்டேனா? 10 ரூபா தாளை கொடுத்துட்டு செத்து போயிட்டா. அதை இவன் அடிக்கடி எடுத்து பார்த்து அழுக்காக்கிட்டான்டா. டேய் மண்டையா, இந்த சைக்கிள் கடையை கேவலமா பேசுறியே. இங்க பார், இந்த பிஞ்சு போன சைக்கிளுக்கு பஞ்சர் போட்டு தான் உங்க 2 பேரையும் படிக்க வச்சிருக்கேன். இந்த பஞ்சர் ஓட்டி தான் நீங்க 2 பேரும் சாப்பிடுறீங்க. இந்த பஞ்சர் ஓட்டி தான் நீ சொக்கா போட்டிருக்க. இந்த பஞ்சர் ஓட்டி தான் சைக்கிள் வாங்கியிருக்க. கை வைக்காதீங்க, கையில வைக்காதீங்க. சைக்கிள் மேல கை வைக்காதீங்க. எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? வெள்ள முடுங்கிறாத. டேய் டேய், பல்லு போயிருண்டா உங்களுக்கு. சைக்கிளை பார்த்து போறாம. ஆமா, இது பெரிய பென்ஸ் காரு, நாங்க போறோம் வைக்கிற. போறேன், நான் போறேன். போடா. காத்து காத்தா? இந்த கடையில அவன் காத்தடிப்பான். நான் பக்கத்து தெரு கடையில அடிச்சுக்கிறேன். பக்கத்து தெருல பம்பு இருக்காது, பாம்பு தான் இருக்கும். சக்கரை இனிக்கிற சக்கரை, அதில் எறும்புக்கு. ஹலோ, இன்னும் மேல பாக்குற? ஒட்டடி போறியா? பெரிய மைசூர் பேலஸ், அதை சுத்தி சுத்தி பாக்குறான். யார் நீ? எந்த ஊரு? மதன்ராஜ், மாதாம்பட்டி. மாதாம்பட்டி மண்ணாங்கட்டி. நீ சே, வில்லேஜ்ல இருந்து வந்துடுறானுங்க. என்னடா இது? தலைய பாரு, கவுத்து போட்ட கறி சட்டி மாதிரி. டேய், கழுத்துல தாயித்து, கையில கருப்பு கயிறு, ஒரு பழைய சூட்கேஸ். நீ படிக்க வந்திருக்கியா இல்ல கேண்டீன்ல வேலை செய்ய வந்திருக்கியா? ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னா என்ன ஸ்டைலா இருக்க வேணா? இவெல்லாம் என் கூட ரூம்மேட். சே, ஏன் என்ன இப்படிலாம் திட்டுறீங்க? நானே எவ்வளவு சோகத்துல இருக்கேன் தெரியுமா? உனக்கெல்லாம் ஒரு சோகமா? சரி, அப்படி என்ன சோகம் சொல்லு. டேய், என்ன ஸ்டெப் வைக்கிற? ஓ, ஒட்டி வைக்கிறியா? அண்ணே. அண்ணனா? நானா ஹாஸ்டல் வாட்ச்மேனா? நானும் ஸ்டூடெண்ட் தான்டா. என் பேர் சொல்லியே கூப்பிடு. உங்க பேரு? பாபி. பாபி 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 பாபி. ஒரு பாபி தான் என் பேரு. ஒரு ஸ்டைலுக்காக சுத்தி சுத்தி சொன்னேன், எக்கோ வரல. அண்ணே, அது நான் கீழே விழுந்தேனா வந்துச்சா, அப்புறம் போயிடுச்சா, அப்புறம் தின்னா திருப்பி வந்தேன்னா போயிடுச்சு.
இது யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இது பெரிய அக்கா ரகசியம், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்கிட்ட சொல்லணும், நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. ஏன்? என்ன செருப்பால் அடிப்பான். இதெல்லாம் ஒரு ரகசியம் நீ கேட்டுட்டு இருக்கேன்னு. போடா போய் அந்த பொட்டி தலைக்கு வச்சுட்டு போடு. காலைல காலேஜுக்கு போகணும். அந்த பசங்களை நம்ம ஹீரோக்கள் மாதிரி நடிக்க சொல்றா, எப்படி நடிக்கிறாங்க பார்க்கலாம். என்னடா காலேஜா இல்ல கேப்ரேவா சட்டை கைட்டு ஆடுறானுங்க? ஏய் அங்க என்னடா புதுசா 2 வருது. புடி, ஒருத்தன் மேக்கப் போட வரான், ஒருத்தன் வில்லேஜ் கெட்டப்ல வரான். கூப்பிடு. Hello, brothers. வந்துரு. வாங்க. எங்களை தானே கூப்பிடுறேன். வா வா வா. இங்க ராகி நடந்துட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? சரி, ஏதாவது செஞ்சு காமி. ஏதாவது செய்யணும், பிரியாணி செஞ்சு காட்டலாமா சார்? ஏய் என்ன நக்கலா? உங்க அப்பா என்ன சமையக்காரரா? இல்ல சார். அந்த பசங்கள மாதிரி ஏதாவது நடிச்சு காமி. அந்த மாதிரியா? அது என்ன, அதை விட ஹெவியா பண்ற. இப்படி சூடு. నేను ఎవరు తెలుసా? నేనే సాంబా, నేనే సింహాద్రి, తీసుకోరా. என்னடா இது? இது ஜூனியர் என்டிஆர் மாதிரி பண்ணங்க. உன் மேக்கப்புக்கு சீனியர் என்டிஆர் தான் கரெக்ட். அவரை மாதிரியே செய். ఓకే సార్, నువ్వొద్దే నాకు చాలా ఇష్టం. నువ్వొద్దే నాకు இந்த చాలా மொட்டை என்ன பண்ணலாம்? பார்த்தது போதும், போடா போய் உட்கார்றா. போடா லூசு. ஏய் அவனை பாத்தியா? டேய் ஏன்டா ரொம்ப ஒத்துறீங்க? confuse ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஏய் இதுல பாடிட்டு இருக்க நேரா உட்கார். டேய் 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 டேய், அதை விட என் முதுகு மேல முட்டி போட்டு பாடுறா. அந்த பொண்ணு கிஸ் பண்ணிட்டானே, இப்படி விழுந்து விழுந்து பாக்குறியா? ஐயோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? இந்த பொண்ணு யார் தெரியுமா? நான் ஊர்ல பார்த்தேன்னு சொன்னல, அந்த பொண்ணு தான். ஆமா, அந்த பொண்ணு எப்படி இங்க வந்துச்சு? ஆட்டோல வந்திருப்பா இல்ல காலேஜ் பஸ்ல ஏறி வந்திருப்பா. இதெல்லாம் ஒரு கேள்வியா? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ஹாய். ஐம் சாரி, நான் உங்களை கிஸ் பண்ண தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலி அவங்க சொன்னனால தான் நான் அப்படி பண்ணேன். ஐம் சாரி யார். பரவாயில்ல. வைஷ்ணவி. ஓகே பாய். பாய். டேய் அந்த பொண்ணு போய் ஒரு செமஸ் ஆயி போச்சுடா. வாட்ச்மேன் கேட்ட போட்டுற போறாரு. அப்புறம் செவுரு எகிரிச்சுதான் போன கைய மாட்டிட்டு வாடா. பாய். டேய் நீ பாய் பாய் சொல்றத பார்த்து நின்னு போன ஜக்கு பாய் மறுபடியும் வருது நினைச்சு போறாங்கடா. கைய மாட்டிட்டு வந்து தொலைடா. பாய். பாடுறா மறுபடியும். டேய் நீ அரசியல நிக்க போறியா? ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? பாபி ப்ளீஸ் ப்ளீஸ் டேய் ப்ளீஸ் டேய் 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 ஐயோ சொரியாதடா. முதுகெல்லாம் புண்ணாயிடுச்சுடா. போன் தானே பண்ணிக்க. ஐயோ வாடற காணுமே. வாடணும் இல்லனா என்ன, இதுவும் வாடணும் ஒண்ணுதான். சார் ஒரு போன் பண்ணிக்கலாமா சார்? இல்ல உண்மையான உடனேங்க. அவன் கார்டன் வேலை செய்யற ஃபிகரோட எந்த பொருள்ல உருண்டுகிட்டு இருக்கானோ நீ பண்ணுடா, நான் பாத்துக்கிறேன். இங்க பார், ரிசப்ஷன்னா ஒரு முருகர் சிலையோ ஒரு விநாயகர் சிலையோ வச்சிருப்பாங்க. குரங்கு பொம்மைலாம் வச்சிருக்கான். இவன் உருப்பிடுவானா? நான் உருப்பிடுவேன்டா, நீ தான் உருப்பிட சார் மாட்ட. அடியில தான் இருந்தீங்களா? சார், ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் சார். அதான் எடுத்துட்டல்ல, பேசு பேசு. ஹலோ அண்ணே, மதன் பேசுறேனே. டேய் மொட்டை, சொல்றா எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, உன் ஹாஸ்டல் காலேஜ்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பொண்ணு இல்ல, அந்த பொண்ணு எங்க காலேஜ்ல தான் படிக்குது. எந்த பொண்ணு? நம்ம ஊர்ல பஸ்ல பார்த்தேன்னு சொன்னியா, அந்த பொண்ணா? ஆமாண்ணே, நான் பார்த்தனே. இன்னைக்கு ராகிங் நடந்தா, அப்ப அந்த பொண்ணு எனக்கு புத்தலா கொடுத்தா. அட பாவி, உனக்கு செம்ம லக்குடா. இப்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பியே. ஆமா நே, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. சரி, எதுவா இருந்தாலும் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணு, ஓகே? நான் உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்றேன், நீ எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணு. டேய் அத தாண்டா நானும் சொன்னேன், ஓகேவா? போன வைடா. ஓகே பை. ஓகேண்ணே. சார் இந்த தரத்துடைய சரசு இருக்கே, அது எங்க ரூம் பக்கமே வர மாட்டேது. இங்க பாருங்க, 24 hours தொடச்சு உங்க ஏரியாவே பளபளன்னு வச்சிருக்கு. இப்போ டேபிள் எல்லாம் இருக்கு போல அடிக்கடி குனிறீங்க. டேய் உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. தர்மாஸ்பத்திரி பெட்டு கூட நல்லா இருக்கும். போய்க்கு கொளுத்த தலகாணெல்லாம் போட்டு வச்சிருக்கான். அந்த வார்டனை செருப்பாலே அடிக்கணும். என்னைக்கு அப்பர் பர்த் இருந்து லோயர் பர்த்துக்கு போறனோ ஆண்டவா. பாபி. என்னடா வார்டன் செத்துட்டானா? அது இல்ல, என் கூட கொஞ்சம் வாயே. எங்க ஒயின் ஷாப்பு போய் 90 அடிக்கலாம்டா. வா வைஷோ பார்க்க போணும். வைஷ்வியா? டேய் மணி 12ஆவதுடா. இந்த டைமுக்கு போனா அவளை பார்க்க முடியாது. செய்வின பண்றவன வேணா பார்க்கலாம். வைஷோ இப்ப பார்க்கணும். டேய் பகல்ல இந்த ஊர்ல அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாது. நைட்ல எப்பறா கண்டுபிடிப்ப? அதெல்லாம் நீ கவலைப்படாத. எப்படி? என்னடா இது சக்திமான் வேலைலாம் காட்டுற? இன்னும் இதை வச்சு கத்தி கப்பல் செய்யலாம்ன்றியா? இதான் வைஷோட அட்ரஸ். நான் காலேஜ் ரெஜிஸ்டர்ல இருந்து எடுத்துட்டேன். அப்படியா?
பாக்குறது குணா கமல் மாதிரி இருந்துட்டு பண்றதெல்லாம் சிவப்பு ரோஜாக்கள் கமல் மாதிரியே பண்றா டைலாக்லாம் அப்புறம் பேசிக்கோ வா போலாம். இருடா ஏறன்ல எவ்வளவு பெரிய காம்பவுண்ட் ஆளு அடியில இருக்க அன்றாயிரம் கிஞ்சிரும் போடு இவன் கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு நைட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போயிருந்தா மாசம் 4000 பணமா சம்பாரிச்சிருப்பேன். டேய் யாரும் இல்ல வாடா. டேய் எங்க இவனே இல்ல எங்கடா போன? டேய் ஐயோ நான் இல்லையே. ஐயோ, நான் தான். வந்த அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா வயசு ரூம் எது? இது என்ன ஸ்டார் ஹோட்டலா? இருக்கிறது 2 ரூம். இது தாத்தா ரூம்னா அதான் ஆத்தா ரூம். டேய் அங்க பாடுறா ஒரு பொந்து வழியா வெளிச்சம் தெரியுது. அதான் ரூம் நினைக்கிறேன். ஏறா சீக்கிரம் மரத்துல ஏறா. சறுக்க போதுரா செருப்பு கைட்டி விட்டு ஏறா. டேய் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றவனுக்கு இதான் மிச்சமா? அவன் வரமாட்டான். மரத்துல ஏறணும்னு ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கத்துக்கு போற மாதிரி அங்கே செட்டில் ஆயிடுறான். காலையில காலேஜுக்கு போக போறணும் இல்ல காந்திபுரம் போலீஸ் ஸ்டேஷன் போக போறணும். காப்பி வேற ஆறி போச்சு. டேய் அங்க என்னதான்டா தெரியுது அப்படி ஆடுற? டேய் யாரோ வரா மாதிரி சத்தம் கேக்குது வாடா. சார் வாங்க சார். சார் வாங்க சார். எந்த நம்பர் சைக்கிள் சார் வேணும்? கேரியர் வச்சது வேணுமா கேரியர் வைக்காது வேணுமா? டேய் குடியாடலாம் கும்பாடப்படாது போ. என்ன அண்ணே சைக்கிள் வாடகை கிடைக்குமாண்ணே? அதுக்கு தானே வச்சிருக்கான். அதுக்கு இல்ல 1 மாசத்துக்கு சைக்கிள் வாடகை எவ்வளவுன்னு சொன்னீங்க? 1 மாசத்துக்கா? உட்காருங்க சார். உட்காருங்க சார். டேய் 1 மாசத்துக்காண்டா? பெரிய கஸ்டமர் விட்டுறாதீங்கண்ணே. விட்டுருவனா? சார் டீ காபி தான் அதெல்லாம் சாப்பிடுங்க. ஒண்ணு வேண்டாம். 1 மாசத்துக்கு வாடகை எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா போதும். 1 மாசத்துக்கு வாடகை 450 ரூபா. அப்ப ஹாஃப் எவ்வளவுங்க? ஆப்புக்கு தானே ஒயின் ஷாப்பா ஆப் கேக்குறீங்க? அது இல்லீங்கண்ணா 5 நாளைக்கு எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா வசதியா இருக்கும். 15 நாளைக்கு 225. அப்ப ஒரு வாரத்துக்கு எவ்வளவுங்க? ஒரு வாரத்துக்கு 12.25. அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு? பெரிய கஸ்டமர். ஒரு நாளைக்கு எவ்வளவுங்கண்ணா? சரி விடுங்க. 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு எவ்வளவுண்ணா? அண்ணா 1 மணி நேரத்துக்கு எவ்வளவுங்க? அண்ணா 1 மணி நேரத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்கண்ணா. உனக்கு சைக்கிள் இல்ல எந்திரா. என்னடா முறைக்கிற? என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. இன்னொருக்கா சொல்றான். என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. இந்த கண்ணை எல்லாம் பார்த்து சொல்ல முடியாதுடா. மண்ணள்ளி தான் போடலாம். போடா. ஐயோ டேய் இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க எவனா இருந்தாலும் வெட்டுவேன். 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 யோ யார் யார் சட்டை பிடிக்கிறத? என்னையா சொன்ன? எவனா இருந்தாலும் வெட்டுவேன். எவனா இருந்தாலும் வெட்டுவேன். எவனா இருந்தாலும் வெட்டுவியா? ஆமா வெட்டுவேன். என்ன பார்த்து சொல்லு. ஐயோ போலீஸ் போலீஸ். சார் சினிமாவுல சொன்னாங்க சார் இந்த வசனத்தை. அதத்தான் நான் ரோட்ல சொன்னேன். சினிமாவுல சொன்னா நீயும் சொல்லுவியா? என்ன சார் சினிமாவுல சொன்னா விட்டுறீங்க ரோட்ல சொன்னா பிடிக்கிறீங்க? என்ன போலீஸ் பப்ளிக் நீங்க? பிளேஸ் நியூசன்ஸ் கேஸ். வா உள்ள வச்சு சார், இனிமே நான் வெட்டேன்னு சொல்ல மாட்டேன். வெட்டேன்னு சொல்ல மாட்டேன்.